சில குடும்பங்களில் போய் பார்ப்போம். கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை. கணவர்கிட்ட கேட்டால் அவள் என்னன்னா தெரியல சாமி, பேசிக்கிட்டே இருக்கிறா சாமி, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறா, எது பார்த்தாலுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அதுவே அந்த மனைவியிடம் போய் கேட்கும் பொழுது, சாமி ஒரு பேச்சாச்சு அவர் கேட்குறாரா, நான் அது செய்யாதீங்கன்னு சொன்னால் அதை தான் அவர் போய் செய்கிறாரு, இதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதுதான் பண்ணுறாரு, இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த இடத்துக்கு தான் போகிறாரு. அதனால தான் எனக்கு அவருக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டால் பிள்ளைங்க சொல்கிற வார்த்தை, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தாலே வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறாங்க. சண்டைக்கு ஏன் காரணம், என்ன காரணம் அடிப்படையாக பார்க்கும் பொழுது நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற எண்ணம் தான். மற்ற நிகழ்வுகளிலும் திருப்பலி மற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஊர் கூட்டமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த இடத்துல போய் நம்ம பார்த்தாலும் சரி, அங்கே ஒரு குழப்பமோ ஒரு சண்டையோ இருப்பதற்கு முதல் காரணம் நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் தான் எப்போ ஊர் தலைவனாக இருக்கணும், நான் தான் இந்த இடத்திற்கு நான் என்னுடைய பேச்சை தான் அனைவரும் கேட்க வேண்டும், என்னுடைய பதில் தான் மற்றவர்களுக்கு எல்லோருக்குமே பதிலாக அமைய வேண்டும் என்ற எண்ணம் கண்ணோட்டங்கள் தான் இந்த சண்டைக்கும் சச்சரவுக்கும் காரணமாக இருக்கிறது. ராபின் சர்மா என்கின்ற ஒரு எழுத்தாளர் அழகான ஒரு வரிகளை சொல்வார் இப்படி, லீட் வித்தவுட் த டைட்டில் அப்படின்னு. லீட் வித்தவுட் த டைட்டில்னா எந்த தலைப்புமே இல்லாமல் வழி நடத்தி செல், எந்த ஒரு தலைமையுமே இல்லாமல் வழி நடத்தி செல் என்ற அந்த ஒரு தலைப்போடு அந்த அவருடைய எழுத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்வது இவ்வாறு, எந்த ஒரு தலைவனும் தான் தலைவன், எனக்கு கீழ் அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு அவன் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்கிறான் என்றால் அவன் தோல்வி உற்று கொண்டே இருப்பான்.